1 மினிட்ல உங்க 2D ஃப்ளோர் பிளானை இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஃப்ளோர் பிளானா கன்வெர்ட் பண்ணணுமா? அப்போ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ChatGPT போயிட்டு இங்க கீழே கிரியேட் இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிருங்க. மறுபடியும் பண்றேன் பாருங்க. கீழே கிரியேட் இமேஜ் அதை செட் பண்ணிட்டு நீங்க உங்க CAD டிராயிங்கை வந்து இமேஜா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இமேஜா எப்படி எக்ஸ்போர்ட் Ctrl P கொடுத்துட்டு நீங்க வந்து PDF-ஆவும் மாத்திக்கலாம், இமேஜாவும் மாத்திக்கலாம். ஸோ இமேஜா மாத்திட்டு அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராம்ப்டை வந்து நான் இங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்றேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட் டீடைல்டு ப்ராம்ப்ட். ஓகேங்களா? இதை வந்து இப்போ நீங்க எதுவும் எடிட் பண்ணாம அப்படியே போஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு நிறைய பழகி இதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுல எடிட் பண்றதுன்னா நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு எதுவும் எடிட் பண்ணாம இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரம் இது டைம் எடுக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் ஏஐலேயே பண்ணலாம். ஆக்சுவலா ஃப்ரீ வெர்ஷன்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது ரிப்பீட்டடா பண்ண சில எரர்ஸ் பண்ணும். உங்க டிராயிங்ல இருக்க டிராயிங் இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணும். அது நீங்க பிரசன்டேஷனுக்காக யூஸ் பண்றதுனால அதை நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்க ஒரு ப்ரோ வெர்ஷன்லாம் வந்து பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. ஏன்னா நீங்க ஒன்ஸ் இந்த 2D ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எலிவேஷன் 3Dலாம் போவீங்க. அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா நீங்க அப்போ பண்ணலாம். பட் இன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷன்ல இந்த டிராயிங்ஸ்லாம் வச்சு கிளைண்ட்டை அட்ராக்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் சின்ன எரர்ஸ்லாம் நடக்கும். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் டெவலப் ஆகிட்டே வரும். இப்போ ஏஐ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அதுவும் டெவலப் ஆகிட்டே வரும். இன் ஃபியூச்சர் நம்ம பர்ஃபெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவும் எந்த மிஸ்டேக் இல்லாமல் பர்ஃபெக்டாக கொடுக்குற ஸ்டேஜ் வரும். பட் இப்போ 95% எக்ஸாக்டாக கரெக்டாக கொடுக்குது. சில கலர் மிஸ்டேக்ஸு, சில நம்பர் மிஸ்டேக்ஸு, சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா? பர்ஃபெக்டாக வந்துருச்சிங்களா? இது வந்து ChatGPT-யோடைய ப்ராம்ப்ட். பாருங்கள், பெட்டு, கலர்டு பெட்டு, அந்த டோரு, ஃப்ரிட்ஜு, ஸ்டவ்வு, விண்டோஸு, சூப்பர். எஸ், இதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணியிருந்தா இதுவும் ஒரு 1 hour ஜாப் ஆயிருக்கும். ஸோ முன்னாடிலாம் நம்ம கேடை வரைஞ்சிட்டு 3ds மேக்ஸுக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் இன்னொரு ஆள் எதிர்பார்த்துட்டு இருப்போம், அவருக்கு பே பண்ணிட்டு இருப்போம். பட் இப்போ நம்மளுக்கு வித்தின் செகண்ட்ஸில் இது கிடச்சிடும், ஈஸியாக கிடச்சிடும். இப்போ அடுத்து ரெண்டாவது காமிக்கிறேன். ரெண்டாவது வந்து ஜெமினி ஏஐ, கூகுளோட ஏஐ. இதுலேயும் கிரியேட் இமேஜ் செட் பண்ணுங்க. இதுலேயும் உங்களுடைய டிராயிங்கை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஜெமினி ஏஐ அதோடைய ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 2 years பேக், 2 years கூட இல்லை, 6 months பேக்லாம் வந்து இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து ஹவர் கணக்கில் ஆயிருக்கும் இது. ஸோ பாருங்கள், இது ஒரு இமேஜு. ஸோ இதில் 3D தெரியுங்களா உங்களுக்கு? இது வந்து ரியலிஸ்டிக் ஃப்ளோர் பிளான். ஓகேங்களா? இதில் வந்து வால் ஹைட்டு அதெல்லாம் நான் காமிக்கல உங்களுக்கு. ஸோ ஒரு 2D ஒரு 3D கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. எல்லாமே தெரிவிப்பேன். மெயின் டோரு, ஸ்டெப்ஸோடைய கவுண்ட்டு, சுற்றி செட்பேக்கில் கிராஸு, கார் பார்க்கிங்கு, சோஃபா, வார்ட்ரோப், வாஷ் பேஷன், டைமென்ஷன்ஸ் 60x20. இப்போ நீங்கள் இமேஜில் என்ன கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக எக்ஸாக்டாக அது கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், சேம் இமேஜ். இது 3Dயில் இருக்குது, இது 2Dயில் இருக்குது. 2 பெட்ரூமு, ஒரு பாத்ரூமு, ஃப்ரண்ட்டில் கிச்சனு, அதுக்கும் முன்னாடி ஸ்டேர் கேஸு. தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் எந்த டிராயிங் உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்கோ அதை நீங்கள் கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிப்பாங்க. ரெண்டுமே 95% ஓகே. இந்த 2 ஏஐ ப்ராம்ப்டோடைய டிரைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.